ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் அக்கௌண்ட்டோட உங்கள் வெப்சைட் அல்லது பிளாக்கை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட பிளாக்கை சைன்இன் பண்ணிடுங்க. தென் உங்களோட பிளாக்குக்கு தேவையான அந்த சோஷியல் மீடியா ஐகான்ஸை பெயிண்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கை ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் நியூ போஸ்ட் அப்படிங்கிறது போங்க. டைட்டில் ஐகான்ஸ். ஓகே, இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. இப்போ 2 ஃபோட்டோவும் அப்லோட் ஆயிடுச்சு. ரெண்டத்தையும் ஆட் செலக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போது சென்டராக வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கேப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அதில் அந்த ஐகான் பேர் ஃபேஸ்புக், தென் நெக்ஸ்ட்டு ட்விட்டர், தென் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ ஃபேஸ்புக்கில் போயிட்டு அதோட லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். பிளாக்கில் செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் அப்படிங்கிறத கொடுத்து காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓப்பன் திஸ் லிங்க் இன் ஏ நியூ விண்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. தென் ஓகே கொடுங்க. அண்ட் அகைன் அதே மாதிரி இன்னொரு இதுக்கு IMV18 ட்விட்டர் அக்கௌண்ட் காப்பி பண்ணுங்க. தென் அதே மாதிரி ட்விட்டருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பேஸ்ட் பண்ணுங்க. தென் ஓகே. இதை சேவ் பண்ணிவிட்டு HTML அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உள்ளதை காப்பி பண்ணிடுங்க. தென் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. லே அவுட்டில் ஆட் கேட்ஜெட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் HTML அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதோட டைட்டிலில் ஃபாலோ, தென் நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சேவ் கொடுங்க. இப்போது அந்த லே அவுட்டில் அந்த HTML பேஸ்ட் பண்ணியாச்சு கோடை. இப்போது சேவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தென் வியூ பிளாக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக்கில் நீங்கள் பண்ண சோஷியல் மீடியாவோட ஐகான்ஸ் வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ டேப்பில் அந்த ஐகானோட பேக் லிங்க் வழியாக கனெக்ட் ஆகும். ஓகே கைஸ், இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நாளைக்கு வீடியோவில் உங்களோட வெப்சைட்டோட ஃபெவிகான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.